குரு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்கான இந்த வாரத்துக்கான வாரப்பலன் காணொலியை முழுதாக பாருங்கள். சொல்லப்படுற விஷயங்கள் ஏதோ ஒன்று விஷயம் வந்து இந்த வாரத்துக்கு உங்கள் தேவைப்படுற விஷயமா இருக்குது. அதனால் காணொலி முழுதாக பாருங்கள். மே 31, 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஜூன் 6ஆம் தேதி சனிக்கிழமை வரை மிதுன ராசிக்கான வாரப்பலன். இந்த வாரம் வந்து மிதுன ராசிக்கு வந்து முக்கியமான சில திருப்பு முனைகள் ஏற்படுத்தும் வாரமாக தான் இருக்கும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது மே 31 ஜூன் 1ஆம் தேதி 2 தேதியில் வந்து சந்திரன் வந்து உங்கள் வீட்டிலேருந்து 6ஆம் இடமான விருச்சிகத்தில் வந்து மே 31 மட்டும் பௌர்ணமி மறுநாள் வந்து தேய்பிறை ஆரம்பிக்குது. அது நோய் எதிரிகள் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால 2வது சந்திரனை வந்து விருச்சிகத்தில் வந்து நீச்சம் அடைகிறது, பலவீனம் அடைந்துடுது. அதனால் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள், கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஒரு மனதில் ஒரு விதமான குழப்ப நிலை உண்டாக்கும். மனம் உடல் சார்ந்த ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் அன்றைய நாள். ஏன்னா சந்திரன் என்றது 6ல் வந்து மறைவாக இருந்ததுனால மனம் சார்ந்த ஒரு தவிப்பு, குழப்பம் இதெல்லாம் ஏற்படும். ஏன்னா மனோகாரன் சந்திரன் வந்து 6ல் மறைஞ்சு இருந்ததுன்னா என்ன ஆகும்? 2வது செவ்வாய் பார்வையும் வந்து 8ஆம் பார்வையாக பார்ப்பதால் ஒரு பரபரப்பு, ஒரு அவசரம், ஒரு வேகம் இருக்கும். ஆனால் அது ஒரு குழப்பம் நீடித்து கொண்டே இருக்கும் அந்த 2 நாள். ஏன்னா விருச்சிகத்தில் சந்திரன் ஒரு நீச்சம், உங்கள் ராசியிலேருந்து 6ஆம் இடம் மறைவாக இருக்கிறதுனால இந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். அதன் பின் வந்து ஜூன் 2ஆம் தேதி 3ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வந்து சந்திரன் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடமான தனுசு ராசிக்கு இடப்பெயர் ஏற்படுகிறது. குரு உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு விதமாக திக்பலம் தான். அது பார்வை பலமாக 7ஆம் பார்வையாக வந்து தேய்பிறை சந்திரனை வந்து தனுசு ராசியில் இருக்க சந்திரனை பார்ப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு, நட்புகள் உறவு, காதலங்காதை உறவு, தொழில் சார்ந்த நிலையில் ஒரு விதமான மந்தத்தனை, இதெல்லாம் ஒரு விதமான தடைகள் பின் ஒரு வெற்றி காண்பதாக இருக்கும். சுக்கிரனும் கூட இருக்குது. புதனும் வந்து மிதுனத்தில் சேர்ந்து திக்பலம் கொண்டு இருக்கிறதுனால உங்கள் ராசிநாதன் அன்றைய நாள் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த 2 நாள் ஓரளவுக்கு சிறப்பான நாளாக தான் அமையும். இருந்த உங்கள் ராசியிலே வந்து அந்த 2 கிரகங்கள் இருக்குது, 2மே பகை கிரகங்கள். புதனை வந்து குருவுக்கு பகையாக இருக்கிறதுனால 3மே சுபகிரகங்களாக இருக்கிறதுனால அபரிதமான சிந்தனை, அபரிதமான சந்தோஷம், குடும்பத்தில் ரொம்ப ஓவர் டோசேஜ் ஆகும்போது அதுவும் வந்து விலங்கத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும். 2வது சந்திரன் வந்து 7ஆம் பார்வையாக உங்கள் வீட்டை பார்ப்பதால் மனம் சார்ந்த ஒரு குழப்ப நிலை உண்டாகாது பார்த்து கொள்ளுங்கள். இது முக்கியமாக கணவன் மன உறவில் வந்து நல்லாவே எதிரொலிக்கும். ஏன்னா உங்கள் வீட்டிலேருந்து 3ஆம் இடத்துல கேது இருக்குது. தைரியத்தையும் ஒரு விதம் தனிமையும் ஒரு விதமாக கொடுப்பதாக இருக்கும். 12ல் சூரியன் இருக்கிறதுனால ஒரு விதமான ஆக்ரோஷத்தனமாக எதிர்மறையான கோபத்தை, ஒரு விரயத்தை உண்டாக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் 4, 5, 6 தேதியில் பார்த்தீங்கன்னா உங்கள் சந்திரன் வந்து உங்கள் வீட்டில் இருந்து 8ஆம் இடமான மகரத்துக்கு செல்றதுனால அன்றைய நாள் வந்து 8ஆம் இடம் வர்றதுனால சந்திராஷ்டமம் உள்ளது. அதனால் வந்து புதிய முயற்சிகள், புதிய ஒப்பந்தங்கள், தொலைதூர பயணங்கள்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். தேவையற்ற ஒரு கோபம், விரக்தி, அலைச்சல், தூக்கமின்மை இதெல்லாம் ஏற்படலாம். முக்கியமாக வாகனம் செல்லும்போது கவனமுடன் செல்லுங்கள். அன்றைய பொழுது, அதாவது வியாழன், வெள்ளி, சனி அந்த 3 நாட்கள் மட்டும் ஆலை வழிபாடு, தியான, யோகா செய்து மௌனமாக கடந்து செல்வது சிறப்பு. உங்கள் ராசிநாதன் புதன் வந்து உங்கள் வீட்டிலேயே வந்து சுக்கிரனுடன் இருக்கிறது வந்து ஒரு விதமான லக்கண சுத்தி என்று சொல்லுவாங்க. அதனால் அறிவுத்திறன், பேச்சாற்றல், சமயோசித புத்தி இதெல்லாம் கொடுப்பதாக இருக்கும். ஜென்மகுரு வந்து ராசியில் இருக்கிறது ஒரு விதமான மன உளைச்சல், அழுத்தம் தான் கொடுப்பதாக இருக்கும். இருந்தும் வந்து 2ஆம் தேதி ஜூன் 2க்கு அப்புறம் வந்து குரு வந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு உச்சமாக போகிறதுனால இந்த வருடம் வந்து இந்த குரு பயிற்சி வருடம் உங்களுக்கு ஒரு யோகா அமைப்பை கொண்டதாக இருக்கும். திருமணம் நடந்தேறும், திருமண பேச்சுகள்லாம் சுகமாக இருக்கும், குடும்பம் சார்ந்த சந்தோஷங்களாக உங்களுக்கு கிடைப்பதாக இருக்கும். 2வது சூரியன் உங்கள் வீட்டிலேருந்து 12ல் மறைவாக இருக்கிறதுனால அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் வந்து கை கொள்ளும் போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. முக்கியமான டாக்குமெண்ட் விஷயங்கள், ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடும்போது ஒரு முறைக்கு 2 முறை படித்து பாருங்கள். செவ்வாய் 11ல் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால ஒரு விதமான லாப யோகம் கொண்டு தான் இருக்கும். வண்டி, ஆட்டோமொபைல் துறை சார்ந்தவங்க, விவசாயத்துறை சார்ந்தவங்க, ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க, இராணுவத்தில் போலீஸ் துறை இருக்கவங்களாம் நல்ல ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, மேலதிகாரி பாராட்டு எல்லாம் சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ஆகிறதுனால அந்த கடந்த 1 ஆண்டாக இருந்த அந்த மன அழுத்தம், குழப்பம் இதெல்லாம் நீங்கள் ஒரு முகத்தில் ஒரு பொலிவு, மனதில் ஒரு தெளிவு பிறப்பதாக இருக்கும். அந்த சந்திராஷ்டம காலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஜூன் 2க்கு அப்புறம் குரு பயிற்சினால் பொருளாதார ரீதியாக ஒரு விதமான பண வரவுலாம் ஏற்படும். சேமிப்பு உயரும். கடன்கள் இருந்தால் அதை அடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இந்த உச்ச குரு வந்து 2ஆம் வீட்டில் அமர்ந்து 5ஆம் பார்வை 6ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை இதெல்லாம் பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு விதமான சாதகம் தான். இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அவமானங்கள் இதெல்லாம் நீங்கி ஒரு விதமாக கௌரவம், அந்தஸ்து ஏற்படும். தொழிலில் வந்து அந்தஸ்தும் உயரும். செவ்வாய் பார்வை வந்து உங்களுக்கும் ஒரு விதமான திடீர் சொத்து சேர்க்கையும் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. மிதுன ராசிக்கு இந்த வாரத்துக்கு வந்து ஒரு விதமான ஒரு நல்ல காலம் பிறக்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். கடந்த 1 வருடமாக இருந்த முன்பின் இருந்த இழுப்பறையான விஷயங்கள்லாம்
ஜூன் 2க்கு அப்புறம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். இந்த வார இறுதி நாளான வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த 3 நாள் மட்டும் சந்திராஷ்டமம் வருகிறதுனால அன்றையில் மட்டும் நாட்கள் மட்டும் தவிர்த்து மீது வார தொடக்க நாட்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். அதனால் அந்த 3 நாட்கள் மட்டும் பெரிதான முயற்சி எதுவும் எடுக்க வேண்டாம், மௌனமாக கடந்து செல்லுங்கள். அதன் பின் ஏற்படுற நாட்களில் உங்களுக்கு ஒரு புதிய முயற்சி வெற்றி கொடுப்பதாக இருக்கும். மிதுன ராசிக்கான நட்சத்திர பலன் பார்த்திங்கன்னா மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் பார்த்திங்கன்னா ஒரு திருப்பு முனை பண வரவு கொடுக்கும் வாரமாக இருக்கும். திருவாதிரை ராகுவின் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு மன அமைதி, சுப செய்தி இதெல்லாம் ஏற்படுவதாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க குரு பெயர்ச்சினால் ஒரு நல்ல அமோகமான பலன், நிம்மதியை கொடுப்பதாக இருக்கும். இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 5, 9, 3. அதிர்ஷ்ட திசை வடக்கு, வடமேற்கு. வார அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை, மஞ்சள். ஆன்மீக பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்திராஷ்டம காலத்தில், அதாவது 4ஆம் தேதி 5, அது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை அந்த 3 தேதியில் ஏற்பட்ட சந்திராஷ்டமத்தில் நவதானியங்களில் உளுந்து இல்லைன்னா தயிர் அதை இது பண்ணலாம், ஏழைகளுக்கு எதனா தானமாக வழங்கலாம். உளுந்துன்னா என்னது, இந்த இட்லியும் உளுந்தில் போட்டு தானே செய்கிறோம். அதனால் இட்லி எதனா காலை டிஃபன் எதனா வாங்கி கொடுக்கலாம். மதியானத்துக்கு தயிர் சாதம் யாருன்னா ஏழை எளியவருக்கு வாங்கி கொடுப்பது அந்த சந்திராஷ்டம அந்த வீரியத்தை குறைக்கும். அந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சினால் தட்சிணாமூர்த்திக்கு வணங்குவது நல்லது. அதனால் மிதுன ராசிக்காரன தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி உங்கள் ராசி கொண்ட நட்பு வட்டத்தில் ஒரு வட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆதரவு இந்த சேனல் வளர்ச்சிக்கு மிக உதவியாக இருக்கும். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.